இன்றைக்கி காலையில் நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்த பட்ஜெட்டில் ரொம்ப வளவளன்னு பேசாமல் என்ன சிறப்பம்சம், என்னெல்லாம் குறையும், என்னெல்லாம் விலை ஏறும் அப்படிங்கிறத மட்டும் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரி, முதல்ல ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் நல்ல சலுகைகளை கொடுத்துருக்காங்க. ஆந்திராவுக்கு அமராவதி, ஆந்திராவோட கேபிட்டல், அதாவது தலைநகரம் அமராவதிக்கு 15,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. பீகாருக்கு நெடுஞ்சாலைகள், சாலைகளெல்லாம் மேம்படுத்துவதற்கு 26,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 60,000 கோடிக்கு திட்டத்தை பீகாருக்கு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது ரெண்டும் ஏன் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமாக அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா, ஏன்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவருடைய மோடியுடைய பக்கத்தில் இருக்கிறதுனால, சப்போர்ட் பண்ணுறதுனால, அதே மாதிரி பீகாரில் நிதிஷ்குமார் அவரும் மோடிக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ கவர்மெண்ட்டு நடந்துகிட்ருக்கிறதுனால அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக நிதி ஒதுக்கியிருக்காங்க இந்த மத்திய பட்ஜெட்டில். அது மட்டும் இல்லை, 12 தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இளைஞர்கள், புதுசாக வேலைக்கு போகிற இளைஞர்களுக்கு நாங்கள் முதல் மாதம் சம்பளம் அரசு சார்பாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா கடன் உதவி, படிக்கிற மாணவர்களுக்கு உயர் படிப்புக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் கடன் உதவி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விலை எதெல்லாம் குறையும், எதெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னா, தங்கத்தோட விலை குறையும். இன்றைக்கி பட்ஜெட் அறிவித்த உடனே தங்கத்தோட விலை குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி வெள்ளி, பிளாட்டினம், அதே மாதிரி செல்ஃபோன் விலையும் குறையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சார்ஜர், அந்த விலையும் குறையும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜவுளி, துணி விலையும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் விலை அதிகரிக்கிறது தொலைத்தொடர்பு சாதனங்கள் விலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 3 லட்ச ரூபாய்க்கு குறைவாக ஆண்டு வருமானம் இருந்துச்சுன்னா அவங்க டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் ரொம்ப சிறப்பான அம்சங்கள் எதுவும் இல்லை பட்ஜெட்டில். தமிழ்நாடு மொத்தமாகவே புறக்கணிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடை பற்றி வாயை திறக்கலை. மற்றபடி வேறு எதுவும் ஸ்பெஷலான ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இல்லை. அதை தான் ராகுல் காந்தியும் விமர்சிச்சிருக்காரு. இது 2 பேருக்கான பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் அவங்க 2 பேருக்காக தான் இந்த பட்ஜெட்டே போட்டிருக்காங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தார் ராகுல் காந்தி. மற்றபடி வேறு ஒன்றும் இந்த பட்ஜெட்டில் சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்டு உணர்த்துது. ஏன்னா மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு உதவி கேட்டிருந்தாங்க தமிழ்நாடு அரசு சார்பாக. அந்த மெட்ரோ திட்டத்துக்கும் மாநில அரசு தான் செலவு பண்ணிகிட்டு இருக்குது. மத்திய அரசாங்கத்துலேருந்து எந்த ஒரு பணமும் கொடுக்கல. இந்த பட்ஜெட்டில் கொடுப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப பெரிய ஏமாற்றமாக போயிடுச்சு. அதே போல் பீகாரில் வெள்ள தடுப்பு நிவாரணத்துக்காகலாம் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதாவது வெள்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு, மக்களுக்கு உடனே அதிலேருந்து சீரமைப்பு செய்வதற்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அது போல் நிதி ஒதுக்கலை. மற்றபடி வேறு ஒன்றும் பட்ஜெட்டில் பெருசாக சொல்ல வேண்டியது இல்லை. நன்றி, வணக்கம்.